அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்த வித்தை பயிற்சி செய்யும் பொழுது கண்ணை புருவ மத்தியத்தில் நோக்கி வச்சு நம்ம பயிற்சி பண்ணுவோம். அப்படி புருவத்தை நோக்கி வச்சு பயிற்சி பண்ணக்குள்ள அந்த கண் நிறைய பேருக்கு நிற்காது, கீழே கீழே வரும். அது வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கண்ணை புருவ மத்தியத்தில் வச்சு தான் நம்ம பயிற்சி ஆரம்பிப்போம். ஆரம்பித்த உடனே கொஞ்ச நேரம் வரைக்கும் புருவ மத்தியத்தில் நிற்கும், அப்புறம் இமைகள் அடிக்கும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் உங்களோட எண்ணங்கள் அப்படியே பரவி எங்கே பார்த்தாலும் ஞாபகத்தில் அப்படியே அலையும். அலைஞ்சிக்கிட்டே இருக்கக்குள்ள உங்களோட ஜீவனும் மனமும் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்துடும். கண்டத்திலே நிற்காமல், கழுத்துக்குள்ளாரையே நிற்காமல் கீழே இறங்கி உங்களோட மனம் கீழே இறங்கி வந்துடும். மனம் கீழே இறங்கி வந்துச்சுன்னா கண் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கீழே இறங்கிடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பி மனதையும் ஜீவனையும் மேலே ஏற்றி நீங்கள் கண்ணை புருவ மத்தியத்தில் வச்சு திரும்பி அதை சரி பண்ணணும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உங்களுடைய பிரச்சனைகள், உங்களோட வெளி சூழ்நிலைகள், இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சரியாக வச்சுக்கணும். நீங்கள் இதையெல்லாம் சரியாக வச்சுக்காமல் உங்களுக்கு கண் நிற்கணும் அப்படின்னா அது நிற்காது. உங்கள் மனசை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கணும். அப்போ தான் அது கண் நிற்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளி சிந்தனைகள் எதுவும் நீங்கள் ஜெபத்தில் உட்காந்துட்டிங்கன்னா இருக்கக்கூடாது. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதை தூக்கி போட்டுடணும். ஆனால் அதை மாதிரி தூக்கி போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த மனசுக்கு என்ன வேலை அப்படின்னா, ஏற்கனவே என்ன அது பழகியிருக்கோ அதை சார்ந்து தான் அது வேலை செய்யும். அப்புறம் அதை பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா அது திரும்ப பழகிடும். அப்போ எல்லாமே பழகுதல் தானே, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், எல்லாமே பழகுதல் தான். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட, வெளி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த ஜெபத்தில் ஒழுங்காக நம்ம கவனம் செலுத்தி பயிற்சி பண்ணுறதுக்கு அந்த மனசுக்கு சொல்லி கொடுத்துடணும். அது சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வேலையை அழகாக செய்யும். வெளி பிரச்சனையை அப்புறமா பார்த்துக்கும். ஜெபத்தை முடிச்சுட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். ஜெபம் பண்ணக்குள்ளே வெளி சிந்தனை இல்லாமல் பார்த்துக்கணும். அந்த வெளி பிரச்சனைகளையும் அதிகமாக வித்தியார்த்திகள் வச்சுக்கக்கூடாது. அதுக்காக தான் சாமி என்ன பண்ணுறாங்க, இந்த எளிமையான வாழ்க்கை முறையை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவருக்கு தெரியும் எது எதெல்லாம் சிக்கல் வரும், எது எதெல்லாம் பிரச்சனை வரும், அதெல்லாம் விட்டுடுங்க, அதுக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு அந்த சட்டத்திட்டங்கள் போட்டது அதுக்காக தான். அதை நீங்கள் தெளிவாக தெரியணும். இவ்வளோ சட்டத்திட்டங்களை போட்டு நம்மளை ரொம்ப கசக்கி புழிஞ்சிட்டாங்க சாமி அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இல்லை, உங்களுடைய ஜெபத்தை சரியாக வச்சிருக்கிறதுக்காக தான் இந்த கண்டிஷன் எல்லாமே அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும். அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயிற்சி பண்ணக்குள்ள உங்களுக்கு கண் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புருவ மத்தியத்தில் சரியாக நிற்கும். அது தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி வேறு ஏதாவது அதில் இந்த ஜெபம் பண்ணும்போது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை மாதிரி பிரச்சனைகள் இருந்து நீங்கள் இதில் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நான் அந்த சந்தேகங்களை முடிஞ்ச அளவுக்கு நிவர்த்தி பண்ணுறேன். இப்போ சித்த வேத கருத்துகள் அல்லாது, இந்த ஆன்மீக கருத்துக்கள் அல்லாது யாராவது கூட குறைச்சி சொன்னாங்கன்னா அதை கேட்டுங்க, ஆனால் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. சித்தவை எதுவாக இருந்தாலும் சித்த வேதத்தை அனுசரித்து, சாமி சொல்லி கொடுத்த இந்த பயிற்சியை அனுசரித்தே தான் நம்ம பயிற்சிகள், நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கணும். அதை தாண்டி ஒரு சில பேருங்க சொல்லித்தராங்க, ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, அதை நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கெடுத்தாலும்
நம்ம வந்து சாமி 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 அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ இந்த பயிற்சியை எல்லா சித்தர்களை விட இந்த உலகத்துக்கு பகிர்ந்து கொடுத்தவர் சிவானந்த பரமஹம்சர் தான். அவர் தான் நமக்கு வந்து காட்டி கொடுத்த குரு. யார் நமக்கு காட்டி கொடுத்தாலும், ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவானந்த பரமஹம்சர் காட்டி கொடுத்த மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும். சாமி தான் காட்டி கொடுத்தாங்க. இந்த பயிற்சியை இந்த உலகத்துக்கு வெளியில் கொண்டு வந்து இவ்வளோ விசாலமாக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது யாருன்னா சாமி தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ நம்ம எதுக்கெடுத்தாலும் சாமி 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 பார்த்துப்பார் சாமி பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உருவ வழிபாட்டில் ஈடுபடுறவங்களே அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கெடுத்தாலும் அந்த சிலைக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஊதுவத்தியை கொளுத்திக்கிட்டு சூடத்தை கொளுத்திக்கிட்டு அவங்களோட கோரிக்கைகள்லாம் சொல்கிறது. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அந்த முற்போக்கு சிந்தனை இருக்கா? பகுத்தறிவு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் குறைவாகவே நம்ம இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா சிந்திச்சு பாருங்கள். எல்லாத்துக்குமே சாமி பொறுப்பெடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுப்பெடுத்துக்க முடியாது. இந்த மனமாகப்பட்டது, நல்ல விஷயம் கெட்ட விஷயம், நினச்சி பார்க்காத முடியாத விஷயங்கள், இது எல்லாத்துலேயும் தான் இது உழன்று பெறலும், சிந்திக்கும். எப்படி எப்படியே சிந்திக்கும், எப்படி எப்படியே இருக்கும். அதை நம்ம வந்து சரியாகவே அதை சொல்ல முடியாது. தறிகட்டு தான் ஓடுறோம். அதை நம்ம ஒரு வழிக்கு கொண்டு வந்து அதை சமாதானப்படுத்தி அதை வந்து அழகாக நம்ம வழிநடத்தி செல்வது என்பது ஒரு குதிரை கொம்பு தான். ரொம்ப சிரமமான ஒரு வேலை தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எதற்கெடுத்தாலுமே நம்ம வந்து சாமியை அப்படி சொல்கிறதுங்கிறது நமக்கு கூடாது. ஏன் அப்படின்னா, மனம் அவ்வளோ வேலை செய்யும். அப்போ எல்லாத்துக்கும் சாமி பொறுப்பாக முடியாது. உங்கள் மனம் அதை மாதிரி இருக்கிறதுக்கு சாமி என்ன பொறுப்பாக முடியும்? அது ஒரு தப்பு பண்ணிடுதுன்னு வச்சுங்க. இப்போ நல்லது பண்ணால் அதுக்கு யார் பொறுப்பு? சாமி பொறுப்பு. அந்த உருவ வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த கற்சிலை அந்த கடவுள் பொறுப்பு. இப்போ கெடுதல் பண்ணிட்டா யார் பொறுப்பு? இப்போ நல்லது பண்ணால் அவர் பொறுப்பு, கெடுதல் பண்ணிட்டா அதுக்கு அவர் தான் பொறுப்பா அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனை வரும், ஒரு சர்ச்சை வரும். அதனால் எதுக்கெடுத்தாலுமே நிறைய பேர் நான் கவனித்து பார்த்துருக்கேன். இந்த சித்த வித்தியார்த்திகள் சித்த வித்தியில் ஈடுபடுறாங்க. எதுக்கெடுத்தாலும் சாமியை பார்த்துப்பாங்க. நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டு எந்த வேலையுமே செய்யாமல் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண சாமி பார்த்துப்பாங்க. ஏதாவது ஒன்று செய்யணும் சாமி பார்த்துப்பாங்க. அப்படின்னா நடக்குமா? அதெல்லாம் கிடையாது. நம்மளோட முயற்சிகளும் இருக்கும், சாமியோட அனுகிரகங்கள் இருக்கும். ஆனால் அனுகிரகம் இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் சாமி சாமி சாமின்னே சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே நல்ல விஷயத்தை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. சில தவறான விஷயங்களும் தவறான பல பிரச்சனைகளும் இந்த உடல் வழியாகவும் மனம் வழியாகவும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு சாமி பொறுப்பானா? அதுக்கு எப்போதுமே சாமி பொறுப்பாக மாட்டார். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. சாமி எதுக்கு பொறுப்பாவார் அப்படின்னு கேட்டிங்கனால், நமக்கு கடைசி நிலை ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து சாமி பொறுப்பாக இருந்து நம்மளை வந்து கைடு பண்ணி அவர் கொண்டு போய் நம்ம மேல்நிலைக்கு சேர்த்தா சரிதான். அந்த ஒரு விஷயம் சாமி பண்ணாங்கனாலே அதுவே மிகப்பெரிய விஷயம். அதற்காக தான் நம்மெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நம்ம எல்லாமே இந்த வாழ்க்கை முறை எல்லாமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னா, சமாதி நிலை அடைந்த உடனே நம்மளை இப்போ வந்து ஒரு நபர் இருக்கார். அவர் வந்து கதி நல்லா பண்ணுறாருன்னு வச்சுங்க, கதி பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் உலகாச்சார விஷயங்கள் மற்ற நடவடிக்கை கிரமப்படி அவர் நடந்துக்கல. அவர் வந்து பயிற்சியில் மட்டும் ஹெவியாக இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் வந்து சமாதி அடைஞ்சிட்டார். அப்போ அந்த சமாதி அடைஞ்சவுன்னா அதிலே நின்றுறதில்ல. அதுக்கடுத்து அந்த சதாசிவ நிலைக்கு இந்த ஜீவனை கொண்டு போகக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுவாமிகள்கிட்ட இருக்குது. சிவானந்த பரமேஸ்வரோட அனுகிரகம் அப்போ தான் உங்களுக்கு தேவை. நம்ம பயிற்சிகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, பயிற்சிகளில் ஏதாவது ஒன்று நமக்கு வந்து ஒரு சிக்கல் வருது, பயிற்சிகள் சார்ந்து ஏதாவது நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா,
அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், சாமிகிட்ட அதை வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கணுமே தவிர எல்லாத்தையும் கோரிக்கையாக வைக்கக்கூடாது. எனக்கு பொண்ணு கிடைக்கல, அதுக்கு சாமி பார்த்துப்பார். எனக்கு பணம் கிடைக்கல, அதையும் சாமி பார்த்துப்பார். இதெல்லாமா அவர் செய்வார்? அதெல்லாம் நம்ம தான் செஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் சாமி 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 அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒருத்தவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன், அது பண்ணுனா சாமி என்ன பண்ணுவாங்க, அந்த விஷயத்தை சரியாக்கி கொடுத்துருவாங்கன்றார். அவர் தப்பு பண்ணிவிடுவாரா, அந்த தப்பையே வந்து சாமி சரியாக்கி கொடுத்துருவாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு புறம்பான விஷயமா இருக்குது. ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயமா இருக்குது. அவர் ஒருத்தவரை பார்த்துட்டு இருக்கிறது தான் சாமியோட வேலையா என்ன? எல்லாரையும் இந்த உலகத்தில் வெளிநாடுகள் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் சித்த வித்தியார்த்திகள் இப்போ கொஞ்சம் பெருகிக்கிட்டு வராங்க. இப்போ பெருகிட்டு வரக்குள்ள நம்ம வந்து நம்மளோட தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்கணும்னா சரியாக இருக்கணும். நம்மளோட பகுத்தறிவு சரியாக இருக்கணும். எது சாமியெல்லாம் உதவி புரிவாங்களோ அதெல்லாம் உதவி புரிவாங்க. சாமியே சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பயிற்சியிலையும் இந்த நடவடிக்கை கிரமத்திலையும் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் பொறுப்பாக முடியும்னு சொல்லியிருக்காரு தவிர பாக்கி எல்லாத்துலேயும் நான் பொறுப்பு அப்படின்லாம் சாமி வந்து சொல்லலை. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் அதை மாதிரி இருந்தீங்க அப்படின்னால் மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய உருவ வழிபாட்டில் ஈடுபடுறவங்களுக்கும் வித்தியார்த்திகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. வள்ளலார் கோயிலில் வந்து நீங்கள் வந்து ஒளி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னா அதே வச்சு கும்பிடுறது, அதை வச்சு கும்பிட சொல்ல. நெற்றி பொட்டு இருக்கு இல்லையா, நம்ம புருவ மத்தியத்தில் அந்த ஒளி தீபத்தை கொண்டு வந்து வச்சு அங்கே வந்து வச்சு தியானம் பண்ண சொல்கிறாரு. அதை விட்டுட்டு அதையே வணங்குனா அதை மாதிரி ஆகிடக்கூடாது. அதை நீங்கள் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். வித்தியார்த்திகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து எது யார் சொன்னாலும் சரி, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சித்த வேதத்துக்குள்ளே அடங்குதான் பாருங்கள். சாமி எது சொன்னாலும் ஜீவனுக்குள்ளே கொண்டு வந்து அடக்குவார். அதே போல் ஜீவனுக்குள்ளே அடக்கிற மாதிரி பாருங்கள். உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் வித்தியார்த்திகளுக்குன்னா இது கிடச்சிரும், அது கிடச்சிரும், இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், இதெல்லாம் போகாதீங்க. இதெல்லாம் நம்மளை மிகைப்படுத்திடுது. இதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. ரெண்டே நிலையில் தான், ஒன்று சமாதி அடைந்த நிலை, முக்தி அடைந்த நிலை, இன்னொன்று முக்தி அடையாத நிலை, இன்னொரு நிலை, இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை. ஏற்கனவே நான் இதை பதிவு பண்ணியிருக்கேன். இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். நம்மளையும் பெருசாகவும் நினச்சிக்கக்கூடாது, நம்மளை பற்றி சிறுமையாகவும் நினச்சிக்கக்கூடாது. நம்ம நடுநிலையாக இப்போ இருக்கோம். அதுக்கடுத்தது எங்கே போகணும், மேல்நிலைக்கு போகணும். கீழ்நிலைக்கு இறங்கி போகக்கூடாது. அப்படிங்கிறதுல நம்ம வந்து நம்மளோட கவனங்கள் எல்லாமே இருக்கணும். இப்போ நான் கூட ஒன்று சொல்லியிருப்பேன், என்னென்னா இப்போ இந்த உருவ வழிபாட்டில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் பாடல் ஒன்று இருக்குது. என்ன பாடல்னால், நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோன்னா, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாக குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அது கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. இந்த பாடலில் நந்தவனத்தில் ஒரு ஆண்டு 4 மாதமாக குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அந்த கொண்டு வந்தான் இருக்கு இல்லையா, அந்த தோண்டியை கொண்டு வந்தான் இருக்கு இல்லையா, அந்த குழந்தைய பிறக்க வைக்கிறதுக்கு யார் காரணம்? தந்தை தானே காரணமாக இருக்கணும். ஆமாம், அதுதான் சரியானது. அவர் தந்தை காரணம் என்பது தான் சரியானது. அப்போ இறைவன் என்ன பண்ணுவார், அருள் செய்வார். அப்படி தான் நம்ம வந்து நம்ம சாமியும் அப்படி தான் எடுத்துக்கணும். நீங்கள் அவர் என்ன பண்ணுவார், நம்ம இந்த யோகத்தில் நமக்கு அருள் புரிவார். அதை மட்டும் நீங்கள் வச்சுங்க. அதை தவிர்த்து எதுக்கெடுத்தாலும் சாமி சாமின்னு சொல்லி அவர் சாமிகளை வந்து அவங்க வந்து சமாதி நிலையில் சதாசிவன் நிலையில் இருக்காங்க, அவங்கள போய் அடிக்கடி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவராலே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஒரு தவறு பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 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 தவறுக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கக்குள்ள இதுக்கு சாமி தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்படிலாம் முடியாது. அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. சாமி வந்து நம்மளோட கொள்கைப்படி சரியாக தான் வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நம்ம போகக்குள்ள சில தவறுகள் நடந்தால் அதுக்கு நம்ம தான் பொறுப்பேற்று அதற்குரிய தண்டனை அனுபவிக்கணும். எல்லாத்துக்குமே சாமி பொறுப்பாகிட மாட்டாங்க. எல்லாத்துக்குள்ளேயும் சாமி வந்து காப்பாற்றவும் மாட்டாங்க. இறைவன் எப்படி
ஒரு ஒரு சரிசமமான நிலையில் இருக்காரோ, நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்கள் கர்மா வழி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி எப்படி இறைவன் இருக்காரோ, அதே போல் தான் நம்ம சாமியும் எடுத்துக்கணும். அந்த இறைவனுக்கும் நம்ம சாமிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கக்கூடாது. அப்படி தான் இயற்கையோட நியதியும் அப்படி தான் இருக்குது. அந்த நியதிகளுக்கு உட்பட்டு தான் நம்ம வாழணும். நீங்கள் இயற்கைகளோட நியதிகளுக்கு அப்பாற்பட்டே நம்ம எதையும் சொல்லிடவும் கூடாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். நம்ம செயல் எல்லாமே அந்த இயற்கைக்கு உட்பட்டு தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.